தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். உங்களோட பேசுவது உங்கள் சரவணன். இன்று காலையில் இருந்து திமுகவுக்கு ஆதரவான செய்திகள், திமுகவுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் சமூக வலைத்தளங்களில் பரபரப்பாக வந்துகிட்டு இருக்கு. நேற்று வாக்கு எண்ணிக்கையின் போதே திமுக தோல்வியை தழுவுகிறது என்ற செய்தி வந்த உடனேயே அறிவாலயம் பலத்த மௌனமாகிவிட்டது. அங்கே தொண்டர்கள் வருவார்கள், நிச்சயமாக ஆரவாரம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்து அவங்களுக்காக ஷாமியான பந்தல்லாம் போட்டு குடிக்கிறது கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி வச்சு தண்ணி பாட்டெல்லாம் குவிச்சு அவ்வளோ பெரிய ஏற்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அதையெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு நடிகர் விஜய் வெற்றியை பெற்றுவிட்டார். எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம், எப்படி விஜயால் இது சாத்தியமானது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அதற்கு முன்பாக அவர் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, ஏன் திமுக தோற்றது? அதுதான் உண்மை. ஏன் திமுக தோற்றது? சென்ற முறை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் தான் நேர்மையானவர் அப்படிங்கிறத அப்பப்போ காட்டுறதுக்காக எல்லா நம்ம ட்ரிக்கெல்லாம் பண்ணி பார்த்தார். ஆனால் பிஜேபியோடு கூட்டணி என்ற உடனேயே இந்த அலையை தூக்கி ஓரமாக உட்கார வைக்கணும், அதுதான் நல்லது அப்படின்னு தமிழக மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதனால் சென்ற முறை 2021 தேர்தலில் 133 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்ட திமுக இன்றைய தேர்தலில் நேற்றைய தேர்தலில் வெறும் 59 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் கிடைத்திருக்கிறார்கள். அதேபோல் 66 எம்எல்ஏக்களை வைத்திருந்த அதிமுக இப்பொழுது வெறும் 47 உறுப்பினர்கள் தான் இருக்கிறார்கள். எப்படி இது சாத்தியமானது? ஏன் தோற்றார்கள் இருவரும்? ஒரே காரணம், அவர்கள் கட்சிக்காரர்கள் செய்த அட்டூழியம், அராஜகம். இப்பொழுது எங்கு பார்த்தாலும், தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் தங்கு தடை இல்லாமல் கிடைப்பது டாஸ்மாக் சரக்கும் கஞ்சாவும் தான். இந்த கஞ்சா எங்கிருந்து வருகிறது, எப்படியெல்லாம் உள்ளே கொண்டு வருகிறார்கள் என்பதெல்லாம் காவல்துறையினருக்கு நன்கு தெரியும். ஆனால் ஒரு சில காவலர்கள், மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கின்ற காவல்துறை உயர் அதிகாரிகள் சில விஷயங்களை கண்டு சில பேரிடம் கண்டுக்காமல் இருப்பதற்காக நிறைய லஞ்ச பணத்தை வாங்கி வழியை காட்டிவிட்டார்கள். இன்றைக்கு போதையில் தள்ளாடி கொண்டிருக்கிறது தமிழகம். டாஸ்மாக் கடையிலும் அங்கே வாங்கி அந்த போதையை ஏற்றிக் கொண்டிருப்பவர்கள் இன்னொரு பக்கம். சாதாரண சின்னஞ்சிறிய சிறுவர்கள், பள்ளி மாணவர்கள், அவர்களே இப்பொழுது கஞ்சாவை வைத்து விட்டு ஸ்கூலுக்கே பெஞ்சில் படுத்து தூக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு அவ்வளவு எளிதாக எப்படி இந்த கஞ்சா கிடைக்கிறது? நல்லா யோசிச்சு பாருங்க. கஞ்சா முன்னாடியெல்லாம் வெறும் பாக்கெட்டில் போட்டு சின்ன சின்ன உருண்டையாக வச்சுருப்பாங்க. இன்றைக்கி அதையே மிகப்பெருசு அளவுக்கு சாதாரணமாக ஒரு உணவுப் பொருட்களோடு சேர்த்து கொண்டு அதை விற்றுக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு முறை கஞ்சாவை பயன்படுத்தியவர்கள் அதுக்கு அடிமையாகிவிட்டார்கள். டாஸ்மாகை விடவும் மிகவும் போதை கஞ்சா. ஆக இந்த கஞ்சாவும் டாஸ்மாக்கும் அளவு கடந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை எதிர்க்கட்சிகள் இதுதான் சாக்கென்று வைத்து பலரும் பலவிதமாக திட்டி தீர்த்து பார்த்தார்கள். ஆனால் ஸ்டாலினால் இதை நிறுத்தி வைக்கவே முடியவில்லை, தடுக்கவே முடியவில்லை. இன்னொரு பக்கம் இதே டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வாங்க ஆரம்பித்தார்கள். அதற்கு அரசு தரப்பில் இருந்து எந்த ஒரு விளக்கமும் வரவில்லை. இல்லை, யாரும் வாங்கலை, 10 ரூபாயெல்லாம் வாங்கலை என்று இவர்கள் சொன்னாலும் எல்லா கடைக்கு போனாலும் அங்கே 10 ரூபாய் கூடுதலாகத்தான் வாங்கினார்கள். அந்த 10 ரூபாய் கூடுதலாக வாங்கிய மொத்த தொகையும் வைத்துதான் இந்த எலெக்ஷனை திமுக சந்தித்திருக்கிறது. அதாவது மக்கள்கிட்ட கொள்ளையடிச்ச காசை இவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. இந்த முறை ஒவ்வொரு தொகுதியிலும் 20 கோடி ரூபாய் வரையிலும் செலவு செய்திருக்கிறார்கள் திமுகவினர். எப்படி காசு வந்தது அப்படின்னா கொள்ளையடித்த பணம் தான். இதே சமயம் இன்னொரு பக்கம் கனிம வளங்களை இங்கிருந்து கடத்திக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு முறையான அனுமதி இல்லை. இவ்வளவுதான் எடுக்கணும்னு சட்டம் இருந்தாலும் அதையே அவங்க கண்டுக்கிறது இல்லை. ஏனெனில் லஞ்சம், பணம். தொகுதி எம்எல்ஏ முதற்கொண்டு தொகுதி வட்டாட்சியர், கோட்டாட்சியர் என்ற அத்தனை பேர் வரையிலும் லஞ்சத்தை அள்ளி வீசிவிட்டு அவங்க அழித்து போய்கிட்டே இருக்காங்க. தமிழகத்தின் வளமே இப்படி சூறையாடப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதுவும் மிக படித்த மாணவர்களிடையே இந்த செய்தி தெளிவாக போய் சேர்ந்து விட்டது. திமுக அந்த காசை வச்சு தான் நம்மகிட்ட எலெக்ஷனை சம்பாதிக்கிறாங்க என்பது தெளிவாக தெரிந்து விட்டது.
அவர்களுக்கும் தெரியும் ரைட்டு அப்படின்னு எலெக்ஷன் வரட்டும் வச்சு சேர்த்துக்குவோன்னு நினச்சவங்க செஞ்சிட்டாங்க. இன்னொரு பக்கம் கிராமப்புறங்களில் அதிகமாக தாக்குதல், வெட்டுக்குத்து கொலை, பழிவாங்குதல் தொலை, சாதி ரீதியிலான மோதல் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துருச்சு. அதையும் இவர்களுக்கு எதையும் தடுக்கவில்லை. திமுக போலீஸ் தடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. எடப்பாடியின் ஆட்சியில் கடைசி பகுதியில் சாத்தான்குளம் போலீஸ் ஸ்டேஷனில் 2 அப்பாவிகள் அடித்தே கொல்லப்பட்டார்கள். அதே போல திமுக ஆட்சிக்கு வந்த பின்பும் இங்கே 4 இடங்களில் இதே போல அப்பாவிகள் அடித்து கொல்லப்பட்டார்கள். அதோடு கூடுதலாக சில இடங்களில் என்கவுண்டரும் செய்யப்பட்டிருக்கிறது. இதுவும் சட்டவிரோதமானது. மனித உரிமை அமைப்புகள் மிக கடுமையாக இதை கண்டித்தன. ஆனால் எதையும் கேட்கும் நிலையில் திருவாளர் ஸ்டாலின் இல்லை. ஏனெனில் அவர் தன்னுடைய நடவடிக்கையில் பேச்சுக்களை எல்லாம் ஒரு அளவுக்கு தன்னுடைய சுற்றத்தொடருடைய இது முடித்து விட்டார். அவருக்கு பதிலியாக வேலை பார்த்து போது ஆக்டிங் முதல்வராக இருந்த உதயநிதி ஸ்டாலினுக்கும் இதை பற்றி எந்த கவலையும் இல்லை. அவரும் விட்டுவிட்டார். ஆக யாரிடம் போய் அடுத்து புகார் சொல்வார்கள்? இவ்வளவு தாக்குதல். ஆனால் ஆதிக்க சாதியினர் தாழ்ந்த சாதியினரை எந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று கிராமப்புறங்களில் போய் பார்த்தால் தெரியும். அவர்கள் எத்தனை நாளைக்கு தான் பொறுப்பார்கள்? விடுதலை சிறுத்தைகள் கட்சி இதனாலேயே தன்னுடைய கைக்குள் வைத்துக் கொண்டு ஆட்டம் கட்டி இருந்தது திமுக. ஆனால் இந்த முறை விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் தாண்டி மக்கள் வெளியில் இன்னொரு ஆளுக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர்கள் கையில் வசமாக மாட்டினார் விஜய். போட்டு தளிச்சிட்டாங்க. இதுதான் உண்மை. திமுகவினர்கள் செய்த அராஜகங்கள், அதிகார மீறல்கள், அத்துமீறல்கள் அத்தனைக்கும் சேர்த்துதான் மக்கள் இப்படி வாக்களித்து அவர் வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். கடைசியாக இந்த சவுக்கு சங்கர் என்ற ஒரு பிரபலமான யூடியூபர் அவருடைய சேனலில் அவருக்கு கிடைத்த உண்மை தகவலை எல்லாம் சொல்லும் பொழுது அவர் ஒரு ஊடகவியலாளர் என்பதையும் மறந்து அவரையும் அவர் மீது பொய் வழக்குகளை எல்லாம் போட்டு சிறையில் வைத்து அடித்து சித்திரவதைப்படுத்தி அவரை எப்படியெல்லாம் அந்த அவருடைய சேனலை முடக்கலாம் அதையெல்லாம் செய்தது ஷாஜாத் உதயநிதி ஸ்டாலின் தான். அந்த உதயநிதி ஸ்டாலின் தான் இப்போ கடைசியாக தேர்தல் வரும்பொழுது கூட மறுபடியும் சவுக்கு சங்கரை கைது செய்து உள்ளே வைத்து குண்டாசை போட்டு விட்டார்கள். இப்போ அது குண்டாசை உடைத்து கொண்டு அவர் வெளியில் வந்து விடுவது வேறு விஷயம். ஆனால் வெளியில் வந்த பொழுது நீங்கள் ஒன்றுமே கேட்க முடியாது. ஆனால் இவங்க ஆட்சியிலேயே இல்லை, திமுக ஆட்சியிலேயே இல்லை. அதனுடைய பலம் அதை விட கொடுமை. அந்த சவுக்கு சங்கரின் அம்மா குடியிருந்த வீட்டுக்கு போய் அங்கே போய் கழிவு நீரை வீடு முழுக்க உள்ளே வீசி 3 மணி நேரம் அந்த வீட்டில் இருந்து அவர்களை மிரட்டி இருக்கிறார்கள். 3 மணி நேரம் போலீஸுக்கு தகவல் சொல்லி போலீஸ் வரவில்லை என்றால் இது எப்படி ஒரு ஜனநாயகமான நாடாது? எப்படி கேட்கத்தானே செய்வார்கள் பொதுமக்கள்? எவ்வளவு கேட்டார்கள்? நான் எத்தனை பேர் இருக்காங்க, ஒன்னியெல்லாம் ஒரு 4000 அள்ளி வீசினா மக்கள் அது பொறுக்கிட்டு ஓட்டு போட போறாங்க. இந்த பிச்சைக்கார மனநிலை தான் திமுகவினருக்கும் அண்ணா திமுகவினருக்கும் இருந்தது. அதுதான் அவர்களுடைய இப்போதைய தோல்விக்கு வழி காட்டியிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் இதை ஒத்துக்கொள்ள மாட்டார். இதெல்லாம் நாங்கள் தான் செஞ்சோம், எதுக்காக செஞ்சோம் என்று. நீங்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய மனிதரை துன்புறுத்தி அவரை கேள்வி கேட்டு சிறையில் அடைத்து வைத்து துன்புறுத்திய பொழுது அனைத்தனை பேரும் பேப்பர் படித்தார்கள். அத்தனை பொது ஜனமும் படித்தார்கள், தெரிந்து கொண்டார்கள். இவர்களை வீழ்த்துவதற்கு ஒரே வழி ஜனநாயக முறைப்படி வாக்கு அன்னைக்கு கவுக்கிறது தான் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க. அதே மாதிரி கவுத்துட்டாங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் செய்த தில்லுமுள்ளு வேலைகள், பணம் என்று அழைத்து மக்களிடமிருந்து லஞ்சமாக பெற்ற பணம், ஊழல் கமிஷனாக பெற்ற பணம், இதை மெட்ரோ எல்லாமே மெட்ரோ ப்ராஜெக்ட்லாம் ஆரம்பிச்சிட்டோம் ஓடிக்கிட்டு இருக்கு சொல்லும் பொழுதெல்லாம் சந்தேகம் வரல. ஆனால் அப்புறம் கடைசியாக தான் தெரிந்தது மெட்ரோ அந்த பணத்தை போட்டதில் கூட ஊழல் எல்லாம் 10% 20% ஊழல். இது சாதாரண ஒரு நகராட்சிக்கு, கிராம ஊராட்சி, மாநகராட்சிக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு திட்டத்தை ஓகே பண்ணாலே அந்த வார்டு கவுன்சிலருக்கு ஒன்று, அந்த இன்ஜினியருக்கு ஒன்று, மாநகராட்சி மேயருக்கு ஒரு பகுதி, அதற்கு பிறகு கமிஷனருக்கு ஒரு பகுதி என்று மொத்தமாக சுருட்டி ஊழல் மேல் ஊழல் செய்திருக்கிறார்கள் திமுகவினரும் அதிமுகவினரும். அதிமுகவும் லேசுப்பட்டதில் அவங்களும் முன்னாடி எடப்பாடி அப்படி தான் செஞ்சு கிட்டத்தட்ட 30,000 கோடி ரூபாய் வரைக்கும் அமைக்க வச்சிருக்காரு அப்படிங்கிறாங்க. எங்கிட்ட தான் வச்சிருக்காரோ தெரியல. இந்த எலெக்ஷனுக்கு அவர் செஞ்ச செலவே 18,000 கோடி அப்படிங்கிறாங்க. 18,000 கோடி யாருக்கிட்டங்க இருக்கு, எங்கங்க இருக்கு? ஏதோ மோடியை கேட்டால் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் முறைப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாமே லட்ஜெட்டில் இருக்குது, லஞ்ச பணமே ஊழல் பணமே இங்கே இல்லை, கருப்பு பணமே இந்தியாவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் பணம் எப்படி வந்து கொட்டுச்சு? எப்படி வீடு வீடாக வந்து பணம் கொடுத்தாங்களே, ஒவ்வொரு தொகுதிக்கு 1000 ரூபா, 2000 ரூபா, 3000 ரூபா, 6000லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பணம்லாம் யாருடைய பணம்? எங்கிருந்து வந்தது? கேட்கத்தானே செய்வார்கள் இளையவர்கள்.
இளைஞர்கள் அவருடைய அந்த கேள்விக்கு பதில் கேள்வி கேட்கும் விதமாகத்தான் இன்றைக்கு வாக்குகளை மாற்றி அளித்திருக்கிறார்கள். விஜய் மட்டும் மனம் வைத்து மறுபடியும் ஒரு 25 நாள் கூடுதலாக இல்லை வேணாம் 10 நாள் கூட போதும், 10 நாள் கூட கூடுதலாக ரவுண்ட் அடித்தனால் நிச்சயமாக அவர் தனிப்பெரும்பான்மையை பெற்று இருப்பார். இப்போது விஜய்க்கும் நம்முடைய ஒரே அறிவுரை அதுதான், முந்தைய கட்சிகள் செய்த தவறுகளை மனதில் வைத்து அதுபோல் செய்யாமல் எளிய மனிதர்களுக்காக ஆட்சி நடத்துங்கள். பணக்காரர்களை விட்டு விடுங்கள், அவர் எப்படினாலும் பழச்சிக்குவாங்க. ஏழை எளிய மக்களை வாழ்த்துங்கள், அவர்களை வாழ வையுங்கள், அதுவே போதும். அது அந்த ஏழை எளிய மக்களின் கோபம் பொங்கும் பொழுதுதான் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பே அதனால் தான் கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல விதமாக பயன்படுத்த வேண்டும். முதலில் இந்த கனிம வளங்களை கடத்துபவர்கள் நிறுத்தப்பட வேண்டும். குவாரிகளில் கல்மண்ணை அள்ளுபவர்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இதுவரையில் எத்தனை பேர் முறைகேடாக அரசு அனுமதி இல்லாமல் நடத்தினாங்களோ அவர்களையெல்லாம் கைது செய்து அவர்களிடமிருந்த சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அரசியல் கட்சிகள் அவருடைய சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த பணத்தை ஒதுக்கீடு செய்யும் பொழுது பெறுகின்ற அந்த கமிஷன் தொகையை ரத்து செய்ய வேண்டும். முக்கியமாக பதிவாளர் அலுவலகத்தில் நடக்கின்ற ஒரு கொடுமை உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடைக்காது. சட்டப்படி அவங்க வேலை செய்கிறதுக்கே சம்பளம் கேட்குறாங்க. நீங்கள் அவங்க கேட்குற காசை கொடுக்கலைன்னா நீங்கள் அந்த ஃபார்மில் இந்த ஃபார்மில்னு உங்களை ஓட விரட்டுவாங்க. நீங்கள் டயர்டாகிருவீங்க ரொம்ப. அந்த அளவுக்கு இந்த பத்திரப்பதிவுத்துறை தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு இம்சை செய்து வைத்திருக்கிறார்கள். இப்பொழுதும் அதே தான். நிறைய பேர் சரி அலைய முடியல சொல்லி பணத்தை அள்ளி வீசிட்டு பணத்தை கொடுத்துட்டு ஓடி போகிறாங்க. இந்த முறையை மாற்ற வேண்டும். இந்த கொடுங்கோளர்களை இந்த அரசு பணியிலிருந்தே தூக்க வேண்டும். நிதர்சனமாக ஒரு வருஷம் யார் யார் தப்பு செய்தீர்களோ எல்லாரையும் வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இப்படி செய்தால் மட்டும்தான் அடுத்த வருகின்ற 2.5 வருஷத்தில் இன்னொரு எலெக்ஷன் வரும், பாராளுமன்ற தேர்தல். அப்பொழுது நீங்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடிப்பீர்கள். அதற்கு முதல் காரணம் திமுக, அதிமுக 2 பேர் செய்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருங்கள். அது போதும். அதோடு இந்த முறையும் ஒரே ஒரு ஓட்டு கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக பாஜகவை உங்கள் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்தி விடாதீர்கள். அது உங்களையே கடித்துவிடும். பாஜக என்னும் பேய் இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஒவ்வொரு மாநிலமாக போய் ஒவ்வொரு மாநிலத்தையும் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது கடைசியாக இந்த தேர்தலிலும் மேற்கு வங்கத்தை காலி செய்து விட்டார்கள். பாவம் அந்த அம்மா, ஒரே ஒரு பொம்பளை இத்தனை வருஷமா 15 வருஷமா பிஜேபியை எதிர்த்து ஆடி இருக்குன்னா அதுக்கெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் சார். உண்மையா கிரேட் மம்தா பானர்ஜி தீதி, உங்களுக்கு எங்களுடைய சல்யூட். நிச்சயமாக அடுத்த எலெக்ஷனில் இந்த 2.5 வருஷத்துக்குள்ள பிஜேபி மேற்கு வங்காளத்தில் என்னென்ன ஆட்டம் போடுதுன்னு எல்லாரும் பார்த்துருவாங்க. பார்த்து நிச்சயமாக அடுத்த தேர்தலில் மம்தா பானர்ஜியை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இந்த முறையும் தமிழகத்தில் இப்போ கிடைத்திருக்கின்ற ஒரு பொன்னான வாய்ப்பை விஜய் கைவிட்டு விடாமல் அதை ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சியாக இதை மாற்றி அமைத்தால் அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உண்டு. அவர் அடுத்தடுத்த தேர்தலில் வென்று புரட்சி தலைவரின் அந்த 13 ஆண்டுகால ஆட்சியும் அவர் தாண்டி விடுவார் என்று நான் நம்புகிறேன். அவரது கட்சியினருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். திமுகவுக்கு அதிமுகவுக்கும் இப்பொழுது மிகப்பெரிய ரெஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ரெஸ்டோடு அடுத்த தடவையும் உங்களுக்கு நீண்ட ரெஸ்ட்டை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.